السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على من ابتلى وعلى عباد الله الصالحين أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد قال فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم قال نبينا صلى الله عليه وسلم من قال لا إله إلا الله دخله الجنة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العلي العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்து பரிவாரணம் செய்யக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் வல்ல இறைவன் அல்லாஹ்வுனுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய அருளும் கிருபையும் இருளக சர்தார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் நல்வழியினை நேர்வழியினை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், ஏனைய நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தன்று அவனுடைய இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய இனி வரவிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய அன்பும் கருணையும் மக்ஃபிரத் என்ற பெரும் மன்னிப்பும் என்றென்றும் நம்பியது நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹும் ரசூலும் நமக்கு குர்ஆன் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய வாழ்வியல் மூலமாகவும் நம்முடைய ஈருலக வாழ்க்கைக்கு உண்டான வெற்றி எது, ஈருலக வாழ்க்கைக்கு உண்டான வழித்தடங்கள் எது என்பதனை அவ்வப்போது நமக்கு நினைவுபடுத்துவதுண்டு. அதில் இஸ்லாமிய கோட்பாடின் அடிப்படையில் யௌமுல் ஜுமுஆ என்று சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமைகளில் ஹுதுபாவின் மூலமாக எல்லா சமுதாய மக்களுக்கும் மார்க்க விஷயங்களை எடுத்துச் சொல்வதையும் கேட்பதையும் நமக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டினுடைய இறுதி நேரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வருடத்தினுடைய இறுதி நேரத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு ஆண்டும் முடிகின்ற பொழுது இஸ்லாமிய பார்வை ஒன்று சொல்லுகிறது. என்னவென்று சொன்னால், நாம் ஒவ்வொரு நேரமும் கடந்து கொண்டிருக்கிறோம், மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நேரம் கடக்கின்ற பொழுது நமக்கு வலு, எப்பேற்பட்ட வலு நம்மிடம் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் கடந்துவிட்ட நிமிடங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கடந்த நிமிடங்களை நாம் எப்படி பயன்படுத்தினோம் என்பதை பதிவு செய்கின்ற சிந்தனையாக நமக்கு வர வேண்டும் என்பதனை சொல்லுகிறது. ஒரு வருஷம் போயிடுச்சு, 2 வருஷம் போயிடுச்சு, 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் கழிந்து விட்டது. இந்த 20 ஆண்டுகளும் 15 ஆண்டுகளும் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டன. ஆனால் மரணத்திற்கு பின்னால் இந்த 15 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு நாம் சொல்லக்கூடிய பதில் என்ன என்ற சிந்தனையை நமக்கு வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதனை நமக்கு குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. பொதுவாகவே மலக்குல் மௌத், மரணத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த வானவர் இந்த உலகத்திலே யாரிடத்திலும் அனுமதி கேட்க மாட்டாங்க. மலக்குல் மௌத் என்ன செய்ய மாட்டாங்க, யாரிடத்திலும் என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதி கேட்க மாட்டாங்க. இன்க்ளூட் ரசூல்மார்கள் உட்பட, நபிமார்கள் உட்பட. இல்லா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டும்தான் மரணத்தினுடைய வானவர் அனுமதி கேட்டு அதற்கு பின்னால் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய ரூஹை கைப்பற்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்பேற்பட்ட ருஹ்சத் கொடுக்கப்பட்டிருந்தது. மற்ற நபிமார்களுக்கு உங்களிடத்திலே நாம் வருகிறோம் என்ற செய்தியை சொல்லுவார்கள், மற்ற நபிமார்களிடத்திலும் ரசூல்மார்களிடத்திலும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விரும்புகின்றார்களோ, எவ்வளவு ஆண்டு காலம்
வாழ வேண்டும் என்பதனாக விரும்புகின்றார்களோ அப்படியே அவர்களை விட்டு விடுங்கள். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டுமே இப்பேற்பட்ட ருஹ்சத்தை என்ன செய்திருந்தான், கொடுத்திருந்தார். யாருக்குமே என்ன செய்ய கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, சில பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு நீ மௌத்தா போயிடுவான்ட்டு. அவன் 25 வருஷம் ஆனாலும் அப்படியே இருப்பான். இன்னும் உனக்கு ஆயுசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மருத்துவராக இருக்கலாம், அல்லது யூகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது ஜஹ்லியத் என்று சொல்லக்கூடிய மடமைத்தனத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள், ஜோசியம் இது போன்ற மடமை நிலையிலேயே வாழக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, இன்னும் 100 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம் உனக்கு மௌத்தே வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன செஞ்சா மறுநாளே மௌத்தாயிடுவோம். இந்த மரணத்தினுடைய எல்லை என்பது, அதனுடைய முடிவு என்பது உலகத்தில் யாராலும் கணிக்கவே முடியாது. என்ன செய்ய முடியாது. இந்த டிஜிட்டல் சொல்றோம், அல்லாஹ்வுடைய பார்வையில எந்த டிஜிட்டலும் என்ன செய்யாது, வேலைக்கு ஆகாது. எந்த டிஜிட்டலை கொண்டு என்ன செய்ய முடியாது, இறை ஆற்றலையும் என்ன செய்ய முடியாது, அதனுடைய எல்லையை தொட முடியாதே தவிர இறையாற்றலை கண்டு பிரமிக்க வியக்க வைக்கும் தருணம் வேண்டுமானாலும் அந்த டிஜிட்டல் மூலமாக போலாமே தவிர அவனுடைய முடிவை பற்றி என்ன செய்ய முடியாது, யாராலும் அதனுடைய எல்லையை என்ன செய்ய முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்ப நமக்கு என்ன சிந்தனை வரணும், ஒரு ஆண்டு கழியுது, முடியுது, இந்த ஆண்டு நாம் என்ன இழந்தோம், நம்முடைய கொள்கையின் அடிப்படையில் நாம் என்ன அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் எவ்வளவு நியாயமாக நடந்து கொண்டோம், என்னுடைய கபருக்கு நான் என்ன தயாரிப்பின் நிலையை இந்த ஆண்டு முழுவதும் நான் கழித்தேன், அல்லது இந்த ஆண்டில் நான் வீணடித்த நிமிடங்கள் எனக்கு கவலை ஏற்படுத்த வேண்டும். வீணடித்த நிமிடங்கள், காலங்கள், நேரங்கள் அத்தனை எனக்கு கவலை ஏற்படுத்த வேண்டும் என்பதனை குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறார். அல்லாஹு தஆலா அவன் மட்டுமே நிலையானவராக இருந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு மட்டுமே என்ன செய்யுது, அர்ஷில் அஸீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹை பற்றி சொல்லும்போது அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அவனுக்கு இணை என்பது கிடையாது, அவன் நித்திய ஜீவனாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆயத்துல் குர்சியில அல்லாஹ்வுடைய வல்லமை முழுவதுமாக சொல்லப்படும். அதிலிருந்து எதிர்மறையாகத்தான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை என்பது நிரந்தரமானது கிடையாது. நம்ம யாருடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் செய்ய முடியாது, வாழ முடியாது. யாராவது உதவி செய்வாங்களான்ற சிந்தனையோடு தான் நம்ம வாழணும். யாராவது உறுதுணையாக இருப்பாங்களா, ஒன்று ஒரு அரசியலாக இருக்கட்டும், அல்லது தனி மனித விஷயமாக இருக்கட்டும், அல்லது எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் தன்னால் முழுவதுமாக இந்த காரியத்தை செய்துவிட முடியும் என்ற எண்ணத்தில் யாருமே இருக்க முடியாது. நாம் யாராவது ஒரு உறுதுணையோடு தான் என்ன செஞ்சாகணும், முழுவதுமாக இந்த உலகத்திலே நாம் கடந்தாக வேண்டும். நான் ரப்புல் ஆலமீன் ஹுவல் கையுல் கையூமாக நிலைத்த ஜீவனாக, நித்திய ஜீவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருந்து கொண்டிருக்கிறார். யூதர்கள்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்களாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், உங்களுடைய ரப்பு தூங்க மாட்டானா அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய ரப்பு தூங்கவே மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த நேரத்தை தடுமாறிட்டு அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, யா அல்லாஹ் நீ தூங்க மாட்டியா அல்லாஹ்ட்ட. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களே என்ன செஞ்சாங்க, எல்லாம் தூக்கம் என்பது உனக்கு கிடையாதா, தூங்க மாட்டியான்னு. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சா, 2 குடுவையில் ஃபுல்லாக தண்ணீர் நிரப்பி 2 கையிலையும் கொடுத்து அப்படியே கொண்டு போ, நான் சொல்லும் போது வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போகிறாங்க. எவ்வளோ நேரம் தான் வச்சுருக்க முடியும், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், ஒரு நாள். அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும் அவ்வளோதான், பீஸ் போயிட வேண்டியதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்கி கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. அப்போ அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னான்னா, இந்த உலகமும் மஹ்லூகாத், என்னால் படைக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் நான் என் மூலமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் தூங்கினா சரி வருமானு சொல்லிட்டு, அதாவது ஒரு மனிதராக, ஒரு நபியாக அவர்களுக்கு எந்த தரத்தில் பதிலளிக்க வேண்டுமோ அப்படி அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், பதிலளித்தான். அப்ப நித்திய ஜீவனாக இருப்பது ரப்புல் ஆலமீன் மட்டுமே. நாம் அவனை நோக்கி பிரயாணப்பட வேண்டும், அவனை முழுவதுமாக அடைந்து கொள்வதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும்.
அவனிடத்திலே பதில் சொல்வதற்கு உண்டான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதுதான கொள்கை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உன்னை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாம் என்ன செஞ்சிருக்கோம், கலிமாக்களை சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த கலிமாவுடைய வாழ்க்கையை நாம் வாழணும் அப்படின்றத தான் இந்த குர்ஆனும் நபியினுடைய வார்த்தை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா எல்லாவற்றுக்குமே அந்த மர நேரத்தில் தான் அடியா நினைச்சு பார்ப்பான். கொஞ்சம் அவகாசம் கிடைத்தால் போதும், என்ன செஞ்சு பார்ப்பானா, கொஞ்சம் நேரம் எனக்கு அவகாசம் அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால் நான் வாழ்ந்து விட்ட வீணடித்து விட்ட எல்லா காலங்களையும் தௌபாவின் மூலமாக கண்ணீரின் மூலமாக அப்படியே மீட்டெடுத்து விடுவேன் என்பதாக உள்ளம் துடித்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மௌத்தினுடைய நேரத்திலும் நாம் என்ன செய்ய முடியாது, நம்ம உணர முடியல. அதனால நம்ம பெற்றவங்களாக இருந்தால் பிள்ளைகளாக இருந்தால் 1 நாள் 2 நாள் 3 நாள் அதிகபட்சம் ஒரு வாரம் 10 நாள் அதுக்கப்புறம் விட்டு போயிடுறாங்களே இல்லையா? அந்த மௌத்தினுடைய நேரத்தினுடைய வழியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. ஹதீஸ்ல வருது, அதாவது மரணத்திலே நெருக்கத்திலே இருக்கக்கூடிய அடியான் என்ன செய்வானா, அவன் தண்ணீர் கேட்டுக்கொண்டே இருப்பான். தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அவனுக்கு என்ன செய்யப்படும், தண்ணீர் கேட்டுக்கிட்டே இருப்பான். கேட்ட நிலையிலேயே மரணம் வந்துவிடும். அவனுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டு விடும். மரணம் அடைந்ததுக்கு பின்னாலும் அவனுக்கு அந்த தாகத்தினுடைய தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுக்கு ஒரு குடுவையில் நீர் கொடுக்கப்படும். ஒரு குடுவையில் நீர் என்ன செய்யப்படும், அவனுக்கு கொடுக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து பேசுவாங்க. அந்த நீரிலே ஒரே ஒரு சொட்டு, அந்த நீரில் தண்ணியில் ஒரே ஒரு சொட்டு கடலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரோட கலந்துச்சுன்னா 7 கடல்களும் கொந்தளித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது யாருக்குன்னா மௌத்தாகிவிட்ட, அதாவது ஹபஷியத் என்று சொல்லக்கூடிய கெட்டவர்களுக்கு. இதே போன்று நல்லவர்களுடைய நிலைப்பாடை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. மலக்குமார்கள் எப்படி செய்வாங்களா, சும்மஸ்தகாமு காலு ரப்பன அல்லாஹ் இன்னல்லதீன காலு ரப்பன அல்லாஹ் சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. மலக்குமார்கள் இறைவனுக்காகவும் இறை கோட்பாட்டிற்காகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்த எல்லா மனிதர்களுக்குமே மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, அவங்களோட உறுதுணையாக இருந்து கொண்டே இருப்பாங்க. சும்மா விளையாட்டுக்கெல்லாம் அல்லாஹ் ரசூல் நமக்கு எந்த செய்தியும் சொல்லிட்டு போகல. யாருமே சஹாபாக்கள்ல தன்னுயிர் நீத்த சுகதாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, சும்மா சாதாரணமாக என்ன செய்யல, அவங்க விட்டுட்டு போகல. இந்த கொள்கையை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தன்னுடைய உபூதிய தன்மையை, அடிமைத்தனத்தை நிறைவாகவே அவர்களுக்கு எடுத்து காண்பித்து விட்டு சென்றவர்கள் தான் சஹாபாக்கள். அப்பேற்பட்ட அந்த நல் மக்களுக்கு மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, நல்லவர்களுடைய நல்லறியார்களுடைய ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு நிதானமாக அவங்க கவலையெல்லாம் நீக்கிடுவாங்க. நீங்கள் என்ன அச்சப்படுறீங்க, உங்கள் ரூஹை கைப்பற்ற போது என்ன அச்சப்படுறீங்க, உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள், பெற்றோர்கள், நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்களோ, என்ன கவனத்தோடு அவங்கள பார்த்துப்பீங்களோ அதை விட சிறப்பாக நாங்கள் பார்த்துக்குவோம். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து உங்களுடைய ஒரு ஸ்தாபனம் விட்டுட்டு போகிறோமே, உங்களுடைய வியாபாரத்தை விட்டுட்டு போனோமே, எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அத்தனையும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். நீங்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது உங்களுக்கு துணையாக, உங்களுக்கு தோதுவாக, உங்கள் தேவைகளை எப்படி நிறைவேற்றுவதற்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தானோ அதே போன்று உங்களுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டு விட்டாலும், நீங்கள் அடக்கப்பட்டு விட்டாலும், நீங்கள் இருந்தால் என்ன எண்ணத்தோடு செயல்படுவீர்களோ அதை விட அதிகப்படியாகவே அல்லாஹு தஆலா உங்களுடைய பரம்பரைக்கு என்ன செய்ய, உங்களுடைய பரம்பரைக்கே செய்வதை சொல்லி அல்லாஹு தஆலா வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லுவாங்க மலக்குமார்கள். அப்போ அந்த மரணத்தினோட நிலைப்பாடு அப்படிதான் இருக்கும். அப்போ அந்த நிலையில் நாம் இந்த உலகத்தை விட்டு போகணுன்றது தான் அல்லாஹ் ரசூலும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நேரத்தில் மௌத்தினுடைய பார்ட்டுக்கே வந்துட்டாங்க, மௌத்தினுடைய எல்லைக்கே வந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகிறாங்க.
அந்த அறையில யாருமே கிடையாது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போறாங்கன்னா, சஹாபாக்கள் வெளியில இருந்து பார்க்கறாங்க. ஒரு மனுஷனை ஒரு 4-5 பேர் நசுக்கிட்டு போனா எப்படி போவாங்க? நெளிஞ்சு 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 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அவங்களோட காலு முழுவதுமாக கீழே படலை. அவங்களோட காலு முழுவதுமாக கீழே படலை. எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே போறாங்க. இந்த சஹாபாக்கள்லாம் பார்க்கறாங்க, என்ன இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி போறாங்களேன்னு பார்க்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு கூட்டத்தில் நெருங்கி போற மாதிரி தெரியுது பார்க்கறாங்க. அப்போ ஒரு வழியா ஒரு அந்த காலை தூக்கிட்டு போனாங்க இல்லையா, ஒரு கட்டம் போயிட்டு ஒரு இடத்துல 2 காலை அப்படியே வச்சு நின்று பார்க்கறாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்துட்டு வெளியில வர்றாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார ரசூலல்லாஹ், நீங்க என்னமோ கூட்டத்தில் போயிட்டு கூட்டத்திலேருந்து வர்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லும்போது சொன்னாங்களா, நீங்க பார்த்தது சஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள மட்டும்தான். உள்ள மலக்குமார்களுடைய கூட்டம் அந்த சஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கும் அவர்களை அல்லாஹ்விற்கு முன்னால் தான் சமர்ப்பிப்பதற்கு மலக்குமார்கள் போட்டி போட்டுக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது அவர்கள் ரூஹ் கைப்பற்றி விடுமோ அதை தூக்கி செல்வதற்கு அல்லாஹ்வுடைய அர்ஷிலே சமர்ப்பிப்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் நெருக்கி போட்டி போட்டுக் கொண்டிருந்தாங்க. என்ன திரும்பி பார்த்த ஒரு வானவர் தன்னுடைய இறக்கையை மடித்து விட்டு அவர் நின்ற இடத்துல எனக்கு இடம் கொடுத்தார். அப்பொழுதுதான் நான் நின்றேன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் சும்மா அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டான். வஅதல் ஹின்னல்லாஹி இன்னல்லாஹ வஅதல் ஹக், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன இருக்குதோ அதை அப்படியே நிறைவேற்றும். அதான் ரப்பு. அந்த கலிமாவுல எல்லா விஷயத்தையும் அடக்கிய வண்ணமாக அல்லாஹ் ரசூலுனே செய்றாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, திரும்ப 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 நமக்கு நினைவுபடுத்துறாங்க. நமக்கு எவ்வளவு ஆண்டுகள் கழிந்தாலும் காலங்கள் கழிந்தாலும் மௌத்துக்கு பின்னால் உண்டான வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வினாடியும் அதை சரியாக நாம் கொள்கையின் அடிப்படையில் ஈமானோடு பயணித்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதன் மூலமாக நாளை மறுமை நாளில் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்லுவார்கள், மறுமை நாளில் கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சுருக்கமாக சொல்லுவாங்க. எந்த கண்ணும் பார்த்திராதன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விளக்கமே தேவையில்லை. எந்த காதும் கேட்டிராத அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு விளக்கம்னு அவசியம் இல்லை. அப்போ அப்பேற்பட்ட நிலையில் அல்லாஹு தஆலா உயர்வான சொர்க்கத்தை படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் நாம் ஏற்றுக்கொண்ட கலிமாவின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை இஹ்லாஸான முறையில் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நீதமான வாழ்க்கை வாழணும். உபூதியத்தன்மை வணக்க வழிபாடோடு நம்முடைய வாழ்க்கை கடந்தது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே கபரிலிருந்து ஆரம்பித்து மஹ்ஷரிலிருந்து சொர்க்கம் செல்லுகின்றவரை அல்லாஹ்விடத்தில் பெரும் மதிப்போடு அந்த அடியான் கடந்து செல்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இஸ்லாத்தோட பரம எதிரி அபூ ஜஹல் தெரியும் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சஹாபாக்களை எப்படியெல்லாம் நெருக்கலாம் அப்படின்ட்டு என்ன செஞ்சான்? பெரும் போராட்டம் எதிர்த்துக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும். அவங்களுடைய மகனார் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபதஹ் மக்காவுக்கு பின்னாடி ஹிஜ்ரி 8 தான் உள்ள வர்றாங்க. வந்ததுக்கு பின்னாடி வர்றதுக்கு முன்னாடி உள்ள சஹாபாக்கள் வர்றதுக்கு முன்னாடி அதாவது ஜாஹிலியாவுடைய காலத்தில் இருந்த எல்லா பெருமக்களும் வந்ததுக்கு பின்னாடி அவங்க தான் இஸ்லாத்தினுடைய அடையாளமாக மாற்றப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா எப்படி இருந்தாங்க? இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு நீதிமானாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி. அப்ப இந்த இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை பிடித்து ஏற்றுக்கொள்றாங்க. கொண்ட கொள்கையில உறுதியாக கடைசி வரைக்கும் நின்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்துல ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல கலந்து கொள்வதற்காக வேண்டி இவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. அந்த யுத்தத்தினுடைய படை தளபதியாக காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். போர்படை தளபதினாலே காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய நினைவுக்கு வரும். அல்லாஹ்வுடைய போர்வாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழப்பட்டவர்கள். ஆனால் அவர்களே ஸ்தம்பித்து போகின்ற அளவிற்கு அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு ஒரு அடியான் இப்படித்தான் தியாகம் பண்ணணும் அப்படின்ட்டு
தன்னை முழுவதுமாக நிரூபித்து காட்டியவர்கள் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். போர், அதாவது எர்முக் யுத்தம், போர் தோல்வியை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. சஹாபாக்களாக கூடியிருந்த சஹாபாக்களாக தோல்வியுற்ற நடையிலே தடுமாறிக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறார்கள். என்ன செஞ்சாங்கன்னா, தன்கிட்ட இருக்கக்கூடிய கவசத்தெல்லாம் எடுத்து போட்டாங்க, ஆயுதங்களை கவசம் எடுத்து போட்டு, அதாவது சொன்னாங்களா, மரணத்தை விரும்புகின்றவர்கள் தயாராக இருங்கள், எந்திரிங்கன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் எஞ்சி நின்றாங்க. என்ன செஞ்சாங்க, மரணத்தை விரும்புகின்றவர்கள், இறைவனுக்காகவும் இறை மார்க்கத்திற்காகவும் விரும்புகின்றவர்கள் எழுந்திருச்சு நில்லுங்கன்னு சொன்னோட எஞ்சி நின்றுட்டாங்க. ஒரு 400 பேர் போய் தயாராக நிற்கிறாங்க. போறதுக்கு போய் நின்னாங்களா, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவங்க தான் படை தளபதி. அவங்க சொன்னாங்களா, தம்பி நீங்களாம் இப்போதான் வளர்ந்து வர்றீங்க, அதனால இஸ்லாத்தில் நீங்க தான் களிமா சொல்லி உள்ள வந்தவங்கள நீங்க ஒரு அங்கீகாரமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதானமா போலாமேன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்களா, காலித் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸ்டைலில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, அதை தஃப்சீரில் அற்புதமாக எழுதுவாங்க. தம்பி நீங்கள் கொஞ்சம் ஓரமாக இல்லைங்க, இந்த அண்ணா அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் எதிர்த்த மாதிரி நான் போரில் என்ன செஞ்சவன், கலந்தவன். இந்த பக்கம் நின்றனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்றாங்க, அவங்களுக்கு எதிராக நான் செயல்பட்டவன். இதை நான் சரி கட்டணும்னா நான் என்ன செய்யணும், நான் தான் அதை சரி கட்டி ஆகணும். காலிதே நீங்க கொஞ்சம் ஓரமா போங்க, நான் பாத்துக்கிறேன்னு போயிட்டாங்க. என்ன செஞ்சாங்க, போய் பாத்துக்கிறேன்னு போனாங்க. போய் போர் புரியுறாங்க. நிறைய பேர் அவுகாத் கத்தல்கள், அதாவது கொல்லப்பட்டு கொண்டே வர்றாங்க. கடைசி அந்த போர்ல தான் ஷஹீதாக ஆகிறாங்க. அவங்களுடைய அந்த வெட்டுப்பட்ட நிலையில விழுந்துட்டாங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய கிட்ட போயிட்டு இக்ரிமா ரலியல்லாஹு தஆலாவுடைய மடியில தூக்கி வைக்கிறாங்க. அப்போ சொன்னாங்களா, உமர் ரலியல்லாஹு தஆலாட்ட ஒரே விஷயம் சொல்லிடுங்க, நாங்கள் முந்திட்டோம் அப்படின்னு சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் முந்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஆட்சி காலத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க அதாவது அடிமை வர்க்கத்தை சார்ந்தவர்கள்லாம் சிறிய சஹாபாக்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு பக்கம், அபூ சுஃபியான், அதே மாதிரி பெரும் பெரும் பிரமுகர்கள்லாம் இருப்பாங்களே. அப்போ ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பேச வரும்பொழுது என்ன செஞ்சுட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க இவங்கள. அப்போ சொன்னாங்களா, அதாவது நீங்கள் இவர்களை முந்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிந்தால் தான் நீங்கள் முந்த முடியும் அப்படின்னு சொன்னாங்களா. அப்பதான் சொன்னாங்களா, அந்த பண்பாடு உறவு இருக்கிறது கொள்கையின் அடிப்படையில் ஏற்பட்ட உறவு. அதாவது நீங்க முன்னாடி பெரும் சஹாபாக்களா இருக்கலாம், நீங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதிலிருந்து பார்த்த சஹாபாக்களாக இருக்கலாம், ஆனால் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் நாங்கள் முந்தியவர்களாக ஆகிவிட்டோம். இந்த செய்தியை சொல்லால் என்று மட்டுமல்ல செயலிலே நடத்தி காட்டியவர்கள் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டிருப்போம், என்ன செஞ்சிருவாங்க, ஒரு சஹாபி தண்ணி கேட்டு இன்னொரு சஹாபி போனாங்க, அவங்க மௌத் ஆயிட்டாங்க, இவங்க மௌத் ஆயிட்டாங்க. ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அது இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா. முதலாவதாக ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க போர்ல துடிச்சிட்டு தண்ணிக்கு எதிர்பார்க்குறாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போகப்படுது. அவங்களுடைய கண்ணு இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்க்கப்படுது. அவங்களும் தண்ணீருக்காண்டி ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பக்கம் கொண்டு போகும் பொழுது அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க பக்கம் அவங்க கண்ணு திரும்புது, அவங்கள்ட்டே கொண்டு போறாங்க. இந்த நிலையில 3 பேருமே அந்த இடத்திலேயே என்ன செய்யப்படுறாங்க, ஷஹீதாக ஆக்கப்படுறாங்க. அப்படின்ற வரலாற்று நிகழ்வை நம்ம பார்க்க முடியும். அப்ப நமக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய செய்தி என்ன, இந்த ஆண்டினுடைய இறுதியிலே நாம் என்ன செய்யறோம், ஆண்டு கழிஞ்சு போயிடும். நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும், நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்முடைய நேரத்தினுடைய அளவு இருக்குதே சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு வினாடிக்கு 2 கேள்விகளை அல்லாஹ் கேட்பான்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறைவன் கொடுத்த வாழ்க்கை, இறைவன் கொடுத்த உயிர், இறைவன் கொடுத்த ஒவ்வொன்றையும் வைத்துத்தான் நாம் அசைந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் கொடுக்காத எதை ஒன்றுமே நாம் பயன்படுத்துவதில்லை, பயன்படுத்தவும் முடியாது. ஆக அப்பேற்பட்ட இறைவனுக்கு, இறை மார்க்கத்திற்கு அல்லாஹும் ரசூலும் எப்படி நாம் நியாயமாக வாழ வேண்டும் என்பதாக அல்லாஹு ரசூலும் அவ்வப்போது நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அப்பேற்பட்ட நிறைவான ஈமானோடு வாழ்ந்து அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்விடத்திலே உபூதியத் என்று சொல்லக்கூடிய அடிமைத்தனத்தை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் என்ற பேருபகாரத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.